அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமீன். ஈசப்பன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்ம அன்பு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஈசப்பந்தனால கூட சொல்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம அநேகமாக காட்டுறது தான் அன்பு தான். நம்ம மற்றவங்கிட்ட அன்பு காட்டுவோம். அந்த அன்பு நம்ம மற்றவங்கிட்ட உண்மையாய் காட்டணும், நீதியாய் காட்டணும்னு ஈசப்பந்தனால கூட சொல்கிறாரு. ஏசப்பா யாரையும் நம்பாததான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அன்பு காட்டாதன்னு சொல்லலை. ஏசப்பா அவர் மனுஷனாக பிறந்த இந்த உலகத்துக்கு அன்பை காட்ட வந்தார். அவர் காட்டின அன்பை தான் நம்ம காட்டணும்னு ஏசப்பா கூட சொல்கிறார். தேவன் ஏசப்பா எப்பொழுதுமே அன்பாகவே இருக்கிறார் என்று ஏசப்பா கூட சொல்கிறார். நீங்களும் மற்றவங்க மேலே ரொம்ப கோபமாக இருப்பீங்க. மற்றவங்க மேலே அவங்க எதனா உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் மன்னிச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அன்பு வரும். அந்த அன்பை ஏசப்பா கிட்டேருந்து எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா ஏசப்பா இந்த உலகத்தில் இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறத்துக்கு நீங்கள் அன்பை காட்டணும். நீங்கள் அன்பை காட்டினா மட்டும்தான் நீங்கள்